வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சண்முகப்பிரியா சமையல். இன்றைக்கி நான் வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கில் நான் பர்ச்சேஸ் பண்ணுங்கிற வீடியோ தான் காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி சில கிளிப்பிங்ஸ்லாம் நம்ம பார்த்துடலாம். அமேசான் ப்ரைம்னா என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம். அமேசான் ப்ரைமில் ஒரு குறிப்பிட்ட தொகையை மாதம் மாதம் கட்டுறதா இருந்தாலும் சரி, வருஷத்துக்கு ஒரு வாட்டி கட்டுறதா இருந்தாலும் சரி, நமக்கு ஃபாஸ்ட்டு ஃப்ரீ டெலிவரி. அது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ், மியூசிக் இன்னும் பல இருக்குது. இப்போ ரூ. 129 வந்து மாதம் மாதம் நீங்கள் காசு கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதம் வாங்குகிற எல்லா ரூ. 500க்கு கீழே வாங்குகிற எல்லா ஜாமானும் ஃப்ரீ டோர் டெலிவரிங்க. இப்போ நம்ம ஒரு பொருள் பிடிக்குது, அது வந்து ரூ. 350 ரூபாய்க்கு கீழே இருக்குது. அந்த ரேட்டுக்கு இப்போ நம்ம ப்ரைமில் கட்டியிருந்தால் அது நமக்கு ஃப்ரீ டோர் டெலிவரி. நம்ம ப்ரைம் கட்டலைன்னா நமக்கு அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. மட்டும் இல்லாமல் ப்ரைம் வீடியோன்னு ஒன்று இருக்குது. இதுதான் நான் இப்போ வாங்கி ஒரு 2 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நம்ம வந்து புது படம், பழைய படம் எல்லா படத்தையும் நம்ம இதில் பார்த்துலாம். இல்லை, எலக்ட்ரானிக் ஜாமான் நம்ம வாங்கினாலும் சரிங்க, நமக்கு டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ டோர் டெலிவரி. 1 இயருக்கு வந்து கட்டுறதா இருந்தால் 999 ஆகுது. அமேசான் பேண்ட்ரின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நம்ம எப்படி வந்து சூப்பர் மார்க்கெட்லாம் போனால் ஃபுல் ஜாமானை வாங்குகிறோமோ அதேமாரி அமேசான் பேண்ட்ரியில் இவ்வளோ ஜாமான் வாங்கினோம்னா டிஸ்கவுண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். சோப்பு பார்த்திங்கன்னா 2 சோப்பும் ஒரே கம்பெனி தான், ஆனால் எவ்வளோ டிஸ்கவுண்ட் தராங்கங்கிறத நம்ம இதில் பார்த்துலாம். அதேமாரி ஷாம்பும் பார்த்திங்கன்னா வேறு கம்பெனியில் எவ்வளோ டிஸ்கவுண்ட் தராங்கங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு ஃபேஸ் க்ரீம் வேணும் அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. உடனே இந்த மாதிரி கொடுக்கும், என்ன மாரி க்ரீம்லாம் வேணும், என்ன கம்பெனி வேணும்னு சொல்லிட்டு அதில் நம்ம சூஸ் பண்ணி ஆட் டு கார்ட்டில் நம்ம வச்சுக்கலாம். டு கார்ட் நம்ம போடுறதுனால என்னென்னா கடைசியாக நம்ம ஃபில்டர் பண்ணி நமக்கு எதில் நிறைய டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கங்கிறத நம்ம ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஜாமானை வாங்க ஆரம்பிக்கலாம். சாய்ஸில் இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணி இந்தமாரி வாங்கலாம். அதே மாதிரி லிப் பாம் பாருங்கள், ஒரு 5 லிப் பாம் சேர்த்து வாங்கினீங்க, வேறு எந்த ஜாமானை வேணால் 5, 6 வாங்கினீங்கன்னா பயங்கர டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குங்க. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டிடர்ஜென்ட் பவுடர் இருக்குங்கிறத உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சும்மா எக்ஸாம்பிளுக்காக காட்டுறேன். அதேமாதிரி ரைட் சைட்லேயும் இந்த பொருள்லாம் இருக்குது, இவ்வளோ டிஸ்கவுண்ட்டுக்கு எத்தனை பேர் வியூஸ் கொடுத்துருக்காங்கிறத நம்ம பார்க்க முடியும். லெஃப்ட்டில் இருக்கிறது 400 mlங்க, ரைட் சைடில் இருக்கிறது 750 ml. ஆனால் 576க்கு அது ஃப்ரீ டோர் டெலிவரி. ஆனால் லெஃப்ட்டில் இருக்கிறது பிலோ 500ல் இருக்கிறதுனால ப்ரைமில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ. பவுட்ரெலாம் எத்தனை பர்சன்டேஜ் வந்து எந்த கம்பெனி டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறதுங்கிறத நம்ம இப்படியே பார்த்துக்கலாம். அதேமாரி டூத் பேஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம இதிலேயே பார்த்துடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து வாங்கலாம். ஹேண்ட்பேக் வந்து லெதர் மெட்டீரியலுங்க, இது 50% டிஸ்கவுண்ட். இதை பற்றி டீட்டெயில்ஸு கீழே கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ஸ் அப்புறம் டீட்டெயில்ஸை பற்றி கொடுத்துருப்பாங்கங்க. டிஸ்கவுண்ட்டில் செப்பல்ஸும் கிடைக்குது. இதில் வந்து சைஸ் கொடுத்துருப்பாங்க, கலர் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கலரும் சைஸும் பிடிக்கல அப்படின்னா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாங்க வித்தின் a வீக்ஸ். நீங்கள் வாங்க போகிறேன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா முதல்ல அதோட ரிவ்யூஸை படிங்க. அந்த ரிவ்யூஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுக்கப்புறம் அந்த பொருளை நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். அப்படின்னு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்ம வீடியோக்கு வந்தாச்சு. இப்போ நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், இது வந்து 1 மாதம் 2 மாதம் இல்லைங்க, ஒரு 3-4 மாதமாக நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த மாதிரி பேஸ்கெட், அதாவது லாண்ட்ரி பேஸ்கெட்டோடு இந்த மாதிரி 3 சைஸில் இந்த மாதிரி உள்ள பேஸ்கெட் வந்து ஒரு செட்டுங்க. இதெல்லாம் ஆன்லைனில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினேன். முதல்ல இதில் என்னென்ன பொருள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். அதுக்கப்புறம் ஒன்றுனா பார்க்கலாம். இதில் வந்து பேஸ்கெட் மட்டும் இல்லைங்க, வாட்ச்சு, அப்புறம் பவுச், அந்த மாதிரி எல்லாமே காட்டியிருக்கேன் நான். இன்னர் வியர்ஸ், அப்புறம் செப்பல்ஸ், பெர்ஃப்யூம், பவுடர், ஷாம்பு, ஆயுர்வேதிக் ஷாம்பு தான் நான் அதிகமாக பயன்படுத்துது. அந்த மாதிரி விஷயத்தையும் இதில் காட்டியிருக்கேன். லிப் பாம் இந்த மாதிரி உள்ளதாக இருக்குது இதில். அப்புறம் வாதி கம்பெனிலேருந்து பெடிக்கூர் மெனிக்கூர் இருக்குது. அப்புறம் ப்ரஷ்ஷு, சாண்டில், செப்பல்ஸ்லாம் காட்டியிருக்கேன். பார்க்கலாம் வாங்க. என்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த லேப்டாப் நான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் காட்டிட்டேன். இது பார்த்திங்கன்னா இந்த பேஸ்கெட் வந்து 3 வந்து 1 2 3 4 செட்டாக அப்படியே வாங்கினதுங்க. இந்த 4 செட்டும் வந்து 980க்கு வாங்கினேங்க. 980 950 வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த பேஸ்கெட் பார்த்திங்கன்னா லாண்ட்ரி பேஸ்கெட்டும், இது வந்து 450க்கு. இதெல்லாம் அமேசானில் வாங்கினது. இது டிஸ்கவுண்ட்டில் தான் வாங்கினேன், ஆஃபரில் தான்.
பட் ஸ்ட்ராங்காக நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பேக்கு, இதுக்கப்புறம் இதில் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்டிச்சிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த கம்பெனியோடது அது. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி இருக்குது. 3 ஜிப் இருக்குங்க. இந்த மாதிரி இந்த கலர் ஏன் நம்ம சூஸ் பண்ணோன்னு வச்சுங்களேன், எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் இது சூட் ஆகும். ப்ரௌனு, பிளாக், ஒயிட் எல்லாம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணணும். இந்த மாதிரி உள்ளார ஒரு சைட் ஜிப்பில் இந்த மாதிரி இருக்குது சின்னதாக. அதுக்கப்புறம் சென்டர் ஜிப்பில் பார்த்திங்கன்னா அதில் ஒன்றும் பெருசாக இல்லைங்க, வந்து ஜிப் எதுவும் கிடையாது அதில். அதுக்கப்புறம் செல்ஃபோன் இந்தமாரி ஜாமான்லாம் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரீயாக இருக்குது, சென்டரில் இருக்க ஃப்ரீயாக இருக்குது. இதில் ஜிப் இருக்குது, அந்த பக்கம் செல்ஃபோன்லாம் நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஸ்டிச்சிங் நல்லா இருக்குது. இப்போ சைஸ் ஜிப் ஒன்று இருக்குது பாருங்கள். இல்லை முக்கியமானது எதை வைக்கிறதுனா வச்சுக்கலாம். பட் நான் மோஸ்ட்லி செல்ஃபோன்லாம் வைக்கிறதானா இந்த சைடில் வச்சுருவேன், எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு. நல்லா இருக்குது இந்த கலரும். அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ட்ராக்லேருந்து 2 வாட்ச் வாங்கினோம். ஆக்சுவலாக கிஃப்ட்டு, இது 2ம் கிஃப்ட்டு. அதுவும் ஆன்லைன்லேயே நாங்கள் வந்து ஆர்டர் போட்டு வாங்கியாச்சுங்க. ஸோ கிஃப்ட்டுங்கிறதுனால நம்ம ப்ரைஸ் சொல்ல முடியாது. ஜஸ்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறோம். இந்த மாதிரி ஒரு டயல் உள்ள வாட்ச் தான். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டயல் இருக்குது பாருங்கள். இந்த இதில் ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு டயல் இருக்குது, ரைட் சைடில் இருக்குது. 2த்துக்கும் பார்த்திங்கன்னா டைம் செட் பண்ணுறது கீஸும் இருக்குது பாருங்கள். நான் காட்டுறப்ப 2 கீஸ் இருக்குது. அதாவது வேறு டைமை நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபாரினில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சிங்கப்பூர் டைமும் இந்தியா டைமும் நம்ம 2 பக்கமும் செட் பண்ணி இதேமாதிரி டைம் பார்த்துக்கலாம். அடுத்தது ஒரு ரிஸ்ட் வாட்ச் தான். இது வந்து கிஃப்ட்டுக்காக தான் வாங்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இதுமாரி ஆஃபர் வந்துருந்தது. பெர்ஃப்யூம் இதை மாதிரி எல்லாம் உள்ளதெல்லாம் சென்ட் அதெல்லாம் வாங்குறதுக்கு. அதுக்கப்புறம் ஹேர் ஆயில், அதாவது இது ஹேர் ஆயிலும் ஷாம்பும் காட்டிகிட்ருக்கேன் உங்களுக்கு. இப்போ இந்த ஷாம்பு பார்த்திங்கன்னா 100% வந்து நேச்சுரல்னு கொடுத்துருக்காங்க. கெமிக்கல்ஸ்லாம் அதிகமாக ஆட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் அமேசான்லாம் வாங்கினேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு 3-4 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அது. அதுக்கப்புறம் லா ஃப்ளோரா சுந்தரி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஹேர் க்ரோத்துக்குள்ள ஆயில் தாங்க. இதுவும் நல்லாயிருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு 300-400 அந்த ரேஞ்சில் இருக்குதுங்க. அப்புறம் இந்த மாதிரி பவுட்ருலாம் வாங்கினது 2 ஃப்ராக்ரன்ஸ் இருக்குதுங்க அதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காதியில் வந்து ஹென்னா வந்து வாங்கினேன் பவுட்ரு. இந்த மாதிரி ஹேருக்கு எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பயங்கரமாக ஃபீவர் இருந்தபோது ஹேர் வந்து பயங்கரமாக ஃபால் ஆக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தால் நல்லதுன்னு சொல்லிட்டனால நேச்சுரலாக ஆயுர்வேதிக்காக நான் பார்த்து இந்த மாதிரி ஆர்டர் பண்ணேன். அதுக்கு வந்து இப்போ ஹென்னா போட்டால் பார்த்திங்கன்னா கையெல்லாம் வந்து இதுவாகிடும். அதுக்காக இந்த க்ளவுஸ் வந்து 3 பேக்கெட் வந்து 100 ருபீஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ 300 வந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரம்மி ஆயில், ஹேர் ஆயிலும் ரொம்ப நல்லதுங்க. இதெல்லாம் டெய்லி யூஸ் பண்ண முடியாது. வீக்லி ட்வைஸ் அப்படி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஹோல் நைட்டு ஊற வச்சுட்டு மார்னிங் நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாங்க. நேச்சுரலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமேசான்லேயே நீங்கள் நல்லா கொஞ்சம் தேடுனீங்கன்னா தான் கிடைக்கிதுங்க. இது டக்குன்னு வரல. ரிவ்யூஸ் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. ஏதோ இருக்குது நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு இல்லாமல் நம்மளுக்கு அது ஒத்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்குங்க. அதுமாரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பவுட்ரு, ஷாம்பு இந்த மாதிரிலாம் இருக்குதுங்க. இந்த ப்ராடக்ட்லாம் வந்து என்னோடய பொண்ணு பயன்படுத்துகிறா. இது நல்லாயிருக்குன்னு அவள் சொன்னான். இதுமாரி வெளியெலாம் போயிட்டு வரதுக்கு நல்லா இருக்காம்மா அப்படின்னுட்டு. அப்புறம் இந்த லிப் பாம் வந்து பாடி கம்பெனிங்க. நான் சொல்லலை ஏற்கனவே உங்களுக்கு 5-6 அந்த பொருள்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் நான் ஒன்று வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி பாடி கம்பெனியில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெடிக்யூர் மெனிக்யூர் ஸ்பாக்கிட் வந்து ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க. வாங்கினதோட சரிதாங்க. என்ன வந்து உடம்பு வளைஞ்சி அதை நான் வந்து இன்னும் போட்டதே இல்லை.
என்ன இருக்குது அதுக்குள்ளே அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்தமாரி நெயிலெலாம் கட் பண்ணதுக்கப்புறம் இந்தமாரி ஆயிலெலாம் போடணும் அப்படின்னு என்னோடய பொண்ணு சொல்லியிருக்கா. ஸோ அதான் படித்து காட்டிகிட்டு இருந்தேன். எனக்கு இதெல்லாம் செஞ்சுக்கோங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வாங்கிக்கிங்க அம்மான்னு சொல்லிட்டு வாங்கினது இருக்குது. அதுவும் இருக்குது. அந்த காலத்துலலாம் பார்த்தா எங்கள் அம்மாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சிமெண்ட்டு தரை இருக்குது பாருங்கள், அங்கே போய் காலை வரன்னு தேய்ப்பாங்க, வளன்னு ஆகிடும். இப்போ நம்மளாம் எல்லாம் தேய்ச்சிக்கிட்டு அதை பண்ணி கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரஷ் ஒன்று வாங்கணும். அதுக்கப்புறம் ட்ராவல் பவுச் பேக் ஒன்று ஏற்கனவே உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த பேக்குக்கு ஒரு கிட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ராவல் கிட்டு ஒன்று வாங்கணும், இந்த லோஷன்லாம் வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. அது இப்போ நான் வாங்கி ஒரு 2 வீக்ஸ் ஆகுதுங்க. இந்த மாதிரி ஒரு பேக்கில் தான் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா கம்மி ரேட்டுக்கு தான் வாங்கினேன். இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ரிவ்யூஸ்லாம் படித்து பார்த்துட்டு வாங்குங்க. இது வந்து பிலோ 200 தாங்க. இது ஸ்டிக்கரும் இருக்குது. பின்னாடி பார்த்திங்கன்னா ஸ்டிக்கருக்கு என்னென்ன லோஷன் எங்கே இதில் வச்சுருக்கோம் நம்ம ஸ்டிக்கர் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 4 பாட்டிலும் 2 டே க்ரீம் நைட் க்ரீம் எடுத்துகிட்டு போகிற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குன்னா பார்க்குறதுக்கு இன்னும் நான் யூஸ் பண்ணலை. இதுவும் என் பொண்ணோடது தாங்க. இது 2 ஆர்டர் பண்ணி அவங்க வாங்கினாங்க. நல்லா இருக்காம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்திங்கன்னா கட் ஷூ நல்லா ஹோல்லாம் இருக்கனால நல்லா காத்தோட்டமாக இருக்கும். இதுவும் அதுமாரி வாங்கியிருக்காப்புல. ஸோ கொஞ்சம் ஹை ஹீல்ஸ் வச்சு வாங்கியிருக்காவ. நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கட் ஷூலாம் வந்து காலெல்லாம் பின்னாடி உறுத்தும், இந்த தேய்மானம் இருக்கும் பாருங்கள், அதுமாரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக பேட் இருக்குது பாருங்கள். கால் அந்தமாரி ஷூ பேடுன்னு சொல்கிறாங்க அது பேர். ஸோ இதுக்கு வேறு ஏதாவது பேரும் இருக்கலாம். இதேமாரி நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன், நம்மளை காலை முந்திலாம் பார்த்திங்கன்னா நம்ம காலை தேய்ச்சிடும், செப்பல் கடிச்சிடுச்சு அப்படின்னு என்னமோ சொல்லுவாங்க. அதுமாரி இல்லாமல் இதுமாரி போட்டோம்னா கால் தேய்மானம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த பயன்படுத்துகிறாங்க இதை. அதுக்கப்புறம் இந்த லேப்டாப் டெஸ்க்கு உங்களுக்கு லாஸ்ட் டைம் நான் காட்டிட்டேன். இது ரீசெண்டாக வாங்கினனால உங்களுக்கு காட்டுறேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 4 பாக்ஸ் ஒன்று வாங்கினேங்க. அது ட்ராயர் கலராக ஏற்கனவே 2 ட்ராயர் வச்சுருக்கேன் நான். ஒரு பர்பிள் ட்ராயர், ஒரு ப்ளூ கலர் ட்ராயர், 4 இது வச்சுருக்கேன். அது கொஞ்சம் நம்ம இழுக்கலாம், அது ரோலிங் அதில் இருக்குது. இது வந்து 4 இது இந்தமாரி கலராக வாங்கினது இருக்குது. இப்போ இன்னர் வியர்ஸ்லாமும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிடுறதுங்க. இந்த மாதிரி பிங்க் அண்ட் ப்ளூ கலர் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். இப்போ இதில் பார்த்திங்க, இந்த ப்ளூ கலரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஸ்ட்ராப் ஒன்று இருக்குது பாருங்கள். இப்போ ப்ளூ கலர் ட்ரெஸ்னால் ஓகே, அதர் கலர் வேறு ட்ரெஸ் போடுறோம் அப்படின்னா நம்ம இந்த டிரான்ஸ்பரண்ட் இந்த ப்ளூ கலர் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த டிரான்ஸ்பரண்ட்டை நம்ம அதில் அட்டாச் பண்ணி போட்டுக்க வேண்டியதான். பேஸ்கெட்டில் என்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாமா? பாருங்கள், இந்த மாதிரி குவில்லிங் இருக்குல்ல, பேப்பர் குவில்லிங், அதுக்கு வாங்கினதும் ஆன்லைனில் வாங்கியிருந்தேங்க. டிஸ்கவுண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க ஆஃபரில், அந்த டைமில் தான் நான் அதை வாங்கினேன். இந்தமாரி பேப்பர் குவில்லிங் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக்கில் அந்த மாதிரி கோன் மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த ஷேப்பெல்லாம் கொண்டுட்டு வர்றதுக்கு அந்த மாதிரி உள்ளதெல்லாம் அதில் கிடச்சிது. எதில் ஆஃபர்லாம் தராங்கன்னு பார்த்துட்டு ஆட் டு கார்ட்டில் போட்டு அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இந்த ஜாமானெல்லாம். எப்போ பொருள் வாங்கினாலும் சரி, உடனே நீங்கள் வந்து அப்படியே வாங்கிடாதீங்க. ஆட் டு கார்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படின்னா இந்த ட்ராலியெல்லாம் நம்ம தள்ளிட்டு எல்லா பொருளும் வாங்குவோம். கடைசியாக சிலதெல்லாம் வேண்டான்னு நம்ம ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரி நம்ம ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பொருளை வாங்குற மாதிரி தாங்க அதுதான் இந்த ஆட் டு கார்ட்டுன்னு அந்த ட்ராலி மாரி காட்டியிருப்பாங்க. எந்தெந்த பொருள் எந்தெந்த ஆஃபரில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடுங்க. எந்தெந்த பொருள் டிஸ்கவுண்ட்டு, அப்புறம் ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்க ஆரம்பிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சில பொருளை வந்து அந்த ஸ்பாட்டில் நம்ம கேஷ் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். சிலர்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடியே கேஷை வந்து நம்ம பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்குற மாதிரி இருக்கும். இது சைனருங்க, அது பேப்பர் குவில்லிங்கு அந்தமாரி நம்ம கிராஃப்ட் போடும்போது அந்தமாரி கொஞ்சம் கொஞ்சம் ஷைனிங்காக தெரியறதுக்காக போடுறது இது.
அடுத்த வீடியோவில் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்ஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த கலெக்ஷனும் இதுக்குள்ள ஸ்டோரியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்விட்ச் போர்ட் மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் நான் எப்படி ரிமூவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்ட போகிறேன். மேலுக்குமே இதுக்கும் தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சென்ட் போர்டெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கேப் எடுத்து வச்சுக்கேன், டிஷ்யூ பேப்பர், அப்புறம் டூத் ஸ்டிக் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் பட்ஸு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் நான் இதை வச்சு தாங்க க்ளீன் பண்ணுறேன். அதை ரின் ஃபேப்ரிக் ஒயிட்னர் அது போதும். நெயில் பாலிஷ் கூட வச்சு ரிமூவ் பண்ணுறாங்க. இப்போ நான் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணாமல் இதை வச்சு தான் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஒரு நாளைக்கு நான் யோசிச்சு பார்த்தேன், வெள்ளை சட்டையே இதெல்லாம் ஊற்றும் போது அதில் இருக்கிற கரையெல்லாம் எடுக்கும்போது சுவிட்ச் போர்டில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுக்காதான்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகே, எனக்கு சுத்தமாக க்ளீன் ஆச்சு. வச்சு ஒரு 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 நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன் எல்லாத்தையும். இப்போ ஃபஸ்ட்டு டிஷ்யூ பேப்பரில் இந்த மாதிரி நான் வந்து இது மாதிரி நினச்சிட்டு இப்போ நான் அந்த அழுக்காக இருக்குது பாருங்கள், அந்த போர்ஷன்லாம் வந்து லைட்டாகவே போட்டாலே போதும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டுறேன். அது சுவிட்சஸ்லாம் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்தமாரி துடைக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ அழுக்கு சீக்கிரமாக எடுக்குதுன்னு பாருங்கள். இந்த இண்டு இடுக்கெல்லாம் இருக்கும்போது நம்ம பட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு துடைக்கிறதுக்கு காட்டுறதுக்காக இந்த ஒரு ஸ்விட்ச் போர்டில் நான் கையை வைக்கல, ஒரு 10 நாளை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் துடைச்சி உங்களுக்கு காட்டும். ஏன்னா ஏற்கனவே பலபலன்னு தானே இருக்குது, இதை வந்து நீங்கள் என்ன க்ளீன் பண்ணிங்க அப்படின்னு எனக்கு கேட்பீங்க இல்லையா, அதனால் நான் விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ துடைச்சி காட்டுறேன் உங்களுக்கு. எவ்வளோ சீக்கிரமாக அந்த அழுக்கெல்லாம் வந்துடுது பாருங்கள். இது வந்து ரொம்ப வருஷமாக ஆகுது இது போல் இருக்குது இது. ஏன்னா நாங்கள் இப்போ அட் ப்ரெசண்ட் இருக்கிறது வந்து ரெண்டல் ஹவுஸில். இப்போ இந்த மாதிரி க்ளீன் ஆகிட்டு பாருங்கள். இப்போ இந்த பட்ஸை வச்சுட்டு ஓரத்தெல்லாம் இந்த மாதிரி ரப் பண்ணிங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் வந்துடும். இப்போ நம்மளோட ஸ்விட்ச் போர்ட் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சண்முகப்பிரியா சமையலுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.